ஆண்டவர் என்ற வார்த்தை எங்களுக்குள்ளாக கிரியை செய்கின்றோம். பண்படுத்தப்பட்ட இருதயத்தை எங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளாக நேற்றார். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் வேத பகுதியாக வாசித்த பகுதி எடுத்துக்கொள்வோம். ஏசாயா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. வாசிங்க. இந்த சம்பவம் நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். ஏசாயா ஒரு அருமையான தீர்க்கதரிசி. அநேக பெரிய தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, சிறு தீர்க்கதரிசிகளும் இருக்கிறாங்க. பெரிய தீர்க்கதரிசியை பார்த்தோம் என்றால் ஏசாயா இருக்கிறார், அதுக்கு பிறகு எசேக்கியேல் இருக்கிறார். அதுக்கு பிறகு வருகிற தீர்க்கதரிசன புஸ்தகங்கள்லாம் உண்மையாக அவைகள் சிறு சிறு புஸ்தகங்களாக ஆகப்படும், காணப்படும். ஆனால் ஏசாயா ஒரு வல்லமை நிறைந்த தீர்க்கதரிசி. ஏசாயா புஸ்தகம் எத்தனை புஸ்தகங்கள் இருக்கிறது? 66 புஸ்தகங்கள், அதிகாரங்கள். வேதாகமம் கூட 66 புஸ்தகங்களாக இருக்கிறது. பழைய ஏற்பாடு 39, புதிய ஏற்பாடு சொல்லுங்களேன், தெரியல, 27. இது நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 40 ரெண்டு பஸ் வந்து பீச்சிங் போகுது. ஃபாஸ்ட் 40 இருக்கு, அதுக்கப்புறம் 27 இருக்கு. ஓகே, ஆக இதை நம்ம ஞாபகப்படுத்தி கொண்டோம்னா 39 + 27 நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆக இப்படியாக சின்ன தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, பெரிய தீர்க்கதரிசியும் இருக்கிறார். ஏசாயா காலத்தை பார்ப்போம் என்றால் கிமு 760 700 வரைக்கும் இருந்தால், கிமு என்றால் கிறிஸ்துக்கு பிஃபோர் போகும் பொழுது இப்படியாக குறைந்து கொண்டே இருக்கும். 760 700 வரைக்கும் 60 ஆண்டுகள் கர்த்தருடைய பணியை செய்த ஏசாயா. அவருக்கும் அழைப்புதல் இருந்திருக்கிறது, முன்கூட்டிய அநேக அழைப்புகள் இருக்கிறது. ஆனால் இந்த 6ஆம் அதிகாரத்திற்கு வரும் பொழுது அவருடைய அழைப்பு வித்தியாசமாய் மாறுகிறது. 1ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கு பார்க்க முடியும், உசியா ராஜா மரித்த பிறகு என்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ இந்த ராஜா யார், இவருடைய ஆளுகை என்ன என்கிறதை குறித்து கொஞ்சம் சற்று நாம் கவனிப்போம் என்றால் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 15:3-4 வசனங்கள் நாம் வாசிப்போம் என்றால் அங்கு உசியா ராஜாவை குறித்து ஒரு சில காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தனக்கு முற்பிதாக்களாக இருந்த அவர்களைப் போல செம்மையானவைகளை நடத்தினார். ஆனால் அவருடைய ராஜ்யத்தின் கடைசியில பார்க்கும் பொழுது நானும் ஆசாரியத்துவம் செய்வேன் என்று சொல்லி அந்த ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய அந்த தூப கலசத்தை எடுத்து இவர் தூபம் காட்டினதினாலே அவர் குஷ்டரோகியாய் இருந்து மரித்தார் என்று சொல்லி நாம் 2 ராஜாக்கள் 15:3-4 வசனங்கள், அதே விதமாக 2 நாளாகமம் புஸ்தகம் 26ஆம் வசனம், 26ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களிலே அவரை குறித்து ஒரு சில டீடைல்ஸ் நாம் பார்க்க முடியும். அவர் 52 ஆண்டுகள் எருசலேம் யூதா தேசத்தை அரசாண்டதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர் மரித்த பிறகு தான் ஏசாயா தேவனுடைய தொடுதலை பெற்றுக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். நாமும் கூட இன்றைக்கு கர்த்தருடைய தொடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு சில காரியங்கள் அகற்றப்பட வேண்டும். நம்முடைய உள்ளத்துல இருக்கிற குடிக்கொண்டிருக்கிற ஒரு சில அக்கிரமங்கள், முற்பிதாக்களுடைய பாவ தோஷங்கள் அல்லது தெரிந்தோ தெரியாமலோ செய்கிற பாவங்களை நாம் அறிக்கை செய்து அவைகளிலிருந்து விடுவிக்கப்படும் பொழுது கர்த்தருடைய அபிஷேகம் நம்மையில இறங்குகிறதை நாம் பார்க்க முடியும். ஏசாயா என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் யாவே என்பதாக சொல்லப்படுகிறது. The Lord is my salvation.
கர்த்தரே என் ரட்சிப்பு என்பதாக ஏசாயாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கர்த்தரே என் ரட்சிப்பு. எலியான்கிற வார்த்தைக்கு கர்த்தரே தேவன் என்கிற அர்த்தம் கொள்ளும். ஆனால் ஏசாயாங்கிற வார்த்தைக்கு the Lord is my salvation என்பதாக அதனுடைய அர்த்தம். இன்றைக்கு இந்த வார்த்தை ஏசாயா என்னென்ன செய்தார், அவர் கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளாக வந்தபோது என்ன நடந்தது, அவர் எதற்காய் வந்தார், எப்படி வந்தார், எந்த சூழ்நிலையில் வந்தார், ஆனால் திரும்பி போகும் பொழுது அவர் எப்படியாக மாற்றப்பட்டார் என்கிற ஒரு சில காரியங்களை நாம் தியானித்து என் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். 2ஆம் வசனத்தில் நாம் பார்க்க முடியும், மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இந்த காட்சியை தேவ ஆலயத்திலே ஏசாயா பார்க்கிறது நாம் பார்க்கிறோம். அந்த ஆலயத்தை கர்த்தர் தன்னுடைய வஸ்திர தொங்கலினாலே நிரப்பினார். தேவ மகிமையினால் ஆலயம் நிரப்பப்பட்டிருந்தது. எங்கு ஜெபங்கள் இருக்கிறதோ அங்கு தேவனுடைய தன்னுடைய மகிமையினால் அந்த இடத்தை நிரப்புகிறார். இன்றைக்கும் என்னுடைய வாக்குதத்தில் கூட நீ பிராகாரங்களை எழுப்பு, கர்த்தருடைய மகிமை அதுல தங்கியிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்த வாக்குதத்தின்படியே இந்த பிராகாரங்கள் எழுப்பப்பட்டது. ஆக அப்பேற்பட்ட மகிமை அந்த ஆலயத்தில் காணப்பட்டது. கர்த்தருடைய வஸ்திர தொங்கல் அந்த ஆலயத்தை நிரப்பினது. அன்றைக்கு சாலமோன் ஞானி ஜெபித்த போது கூட நாம் பார்க்க முடியும், கர்த்தருடைய வஸ்திர தொங்கல் ஆலயத்தை மகிமையினால் நிரப்பினது என்று சொல்லி நாம் 2 நாளாகமம் புஸ்தகத்துல வாசிக்க முடியும். அதே விதமாக அன்றைக்கு அந்த 12 வருஷமாய் பெரும்பாலான ஸ்திரீ கூட அவளுக்குள்ளாக ஒரு விசுவாசம், நான் இயேசு கிறிஸ்துவின் அந்த வஸ்திர தொங்கலை நான் தொட்ட மாத்திரத்துல என்னுடைய வேதனை நீங்கும் என்கிற ஒரு விசுவாசத்தோடு கூட அநேக கூட்ட ஜனங்கள் இருந்தாங்க. ஆனால் அவளுக்குள்ளாக இருந்த விசுவாசம், அநேக கூட்டம் இயேசு கிறிஸ்துவின் மேல் மோதினது. ஆனால் ஜனங்கள் நெருக்கத்துல கூட அவளுக்குள்ளாக இருந்த விசுவாசத்தோடு கூட தொட்டதினாலே உங்க வார்த்தையில பார்க்க முடியும், கர்த்தருடைய வல்லமை அங்கிருந்து இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வல்லமை அந்த ஸ்திரீயை தொட்டு தன் வேதனை நீங்கி சமாதானமாய் வீட்டுக்கு சென்றதாக நாம் பார்க்கிறோம்.